ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்லாஷர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் படம் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொலைகாரரா இருப்பாரு. அதாவது முகமூடி போட்டுட்டு வித்தியாசமா கொலை பண்றது. அவர் பையன் ரொம்ப காமான பர்சனாவே இருக்காரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த மாஸ்க் அவங்க அம்மா எடுத்து அவங்க பையன்கிட்ட கொடுக்குறாங்க. இதை வச்சு நான் கொலை பண்ணணுமா அப்படின்ட்டு கேட்கறான். ஆமா அப்பா, அதானே நம்ம குடும்ப வழக்கம் அப்படின்றாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள ஒரு கேங் வராங்க, ஃபன் பண்றதுக்கு பார்ட்டி. அவங்க நம்ம ஹீரோ வாழ்க்கைக்கு நடுவில் கிராஸ் ஆகும்போது நம்ம ஹீரோ அவங்க அப்பா மாதிரியே அவங்களால கொலை பண்றாரா இல்ல அமைதியா போறாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான், ஆனா முடிஞ்சளவு எங்கேஜிங்கா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அவங்க அம்மாவை நடிச்சிருக்கவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது யார் கேரக்டருமே பெருசா எழுதாதனால யாரோடையுமே மிங்கிள் ஆகி உட்காந்து இந்த படத்தை பார்க்க முடியல. படத்துல இவங்க காட்டுற அந்த கொலை பண்ற போர்ஷன்ஸ்லாம் ஒரு சில இது ரொம்ப குரோதமா இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஓரளவு ஓகேவா இருந்ததுன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்துல பெருசா சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ஓகேவா தான் இருக்கு. சினிமோகிராஃபிலாம் பரவாயில்லாம பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் இல்லாம ஓகேவா தான் இருக்கு. எதுவுமே சூப்பர்னு சொல்ற அளவு இல்லை. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே தான். படம் இப்படிதான் போக போகுது, நமக்கு இப்படிதான் முடிய போகுது அப்படின்றது நமக்கு ரொம்ப டீட்டாவே தெரிய வந்தது படத்தோட ஆரம்பத்திலேயே. அதே தான் இந்த படம் ஃபுல்லாவே ஆச்சு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். அதனாலேயே எல்லா சீனுமே கிட்டத்தட்ட ப்ரெடிக்டபிளா தான் இருந்தது. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளே ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.